ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஊழியம் செய்வதற்கு செத்த கிரிகளற மனசாட்சியை சுத்திகரிக்கிற அந்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பழுதற்ற பலியே உமக்கு நன்றி ஏசப்பா. பழுதற்ற பலியே அப்பா, பழுதற்ற பலியே உமக்கு நன்றி. பழுதாய் போன ஆண்டவரை அழுகின நிலைமையில் இருக்கிற எந்த பாவத்தின் கரையானாலும் குற்றங்களானாலும் ஆண்டவரே வியாதிகளின் ரோகங்களின் ஆண்டவரை கிரியைகளானாலும் சாபங்களானாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு பதில் உண்டுப்பா. இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுக்கு நீதியும் சொஸ்தமும் உண்டு. அதை இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் மேல் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ராத்திரி வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவருடைய நாமத்தையும் உடைய வார்த்தையும் ஒரு விசை மகிமைப்படுத்தி அருளும். வேதத்தின் அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருடைய கண்களும் திறந்தருளும், மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் அதிகாரம். கொலோசியரில் நான் போகவில்லை என்று, ஏனென்றால் பல வாரங்கள் அதை நாம் தியானித்திருக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து எல்லாரும் ஒருமனப்பட்டவளை வாசிக்க போகிறோம். ரோமர் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நான் சொல்லும் பொழுது நிறுத்திக்கொள்ளலாம். ரோமர் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஒருமனப்பட்டவளா. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். 18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். போதும். ஆமென். ரோமர் 6வது வசனத்திலிருந்து 18வது வசனங்கள் வரை நாம் வாசித்திருக்கிறோம். கடந்த வாரம் 16வது வசனத்தை நான் சொல்லி இந்த அதிகாரத்தை உங்களை தியானிக்கவும் சொல்லியிருந்தேன். வீட்டிலே சென்று நீங்கள் தியானம் செய்து வர வேண்டிய சில அத்தியாயங்களாக ரோமர் அத்தியாயங்கள் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் இங்கே நீங்கள் முதலாவது கேட்கும் பொழுது அநேக காரியங்கள் இணைத்து கொள்ள முடியாதபடி நீங்கள் இருக்கக்கூடாது என்பதினாலே வீட்டிலே தியானம் செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 16வது வசனம். நாம் கொலோசியர் 3 தொடர்ச்சியில் இருக்கிறோம். சுத்திகரிப்பு என்ற தலைப்பில் இருக்கிறோம். அதனால் நீங்கள் பக்க தலைப்புகள் எதுவாய் வந்தாலும் பிரதானமான தலைப்பை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரித்து ஒன்றையும் புரிந்து கொள்ள கூடாது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் இணைப்பு உண்டு, தொடர்பு உண்டு. கொலோசியர் 3 சுத்திகரிப்பு என்ற அடிப்படையிலேயே தேவன் நம்மோடு இத்தனை நாட்களும் இடைப்பட்டு தரித்து கொள்ளுதலை பற்றி பேசினார்.
ஒன்றை களைந்து போட்டு ஒன்றை தரித்து கொள்ளுதல் என்பது ஆவிக்குரிய ரீதியாக எளிமையான ஒரு காரியமாக, கடினமான காரியத்தை எளிமையான காரியமாக இயேசு மாற்றினார். ஆமென். நன்றாய் கவனிங்கள். நம்மை பொறுத்தவரை களைந்து போடுதல் சுலபம், தரித்து கொள்ளுதலே கடினம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தரித்து கொள்ளுதல் சுலபம். ஏனென்றால் இயேசு அதை சுலபமாக்கினார். களைந்து போடுதல் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு கடினம். ஏனென்றால் அது பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு என்று வருகிற இடத்தில் நமக்கு நிச்சயமாக அது கடினமான காரியமாகவே இருக்கும் என்பதை அறிந்த இயேசுதான் நமக்காக மரித்தாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் பாவம் ஜெயிக்கப்பட்டாக வேண்டும். ஆமென். சாபம் ஜெயிக்கப்பட்டாக வேண்டும். நியாய பிரமாணத்தின் தண்டனையை அவர் சுமந்தார். கவனிங்கள். ஏனென்றால் நியாய பிரமாணத்தை நாம் ஒரு நாளும் பின்பற்ற முடியாத பலவீனர்களாய் மாம்சத்தின் நிமித்தம் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவரை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை ஒழிய பாவி அல்ல. ஆமென். பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது என்பதினாலேயே பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால்தான் மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணம் பலவீனமாய் இருந்தது என்ற வார்த்தை வந்திருக்கிறது வேதத்தில். அப்படி என்றால் நம்முடைய சுய பலத்தாலே, பக்தியினாலே, நம்முடைய சுய மனுஷத்தன்மையினாலே ஒரு நாளும் பிரமாணத்தை கை கொள்ள முடியாது என்பதை பரலோகம் அறியும். ஏனென்றால் நாம் மாம்சத்திலே தேவனுக்குரிய காரியத்தை நிறைவேற்ற முடியாது. நன்றாய் கவனிங்கள். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று இயேசு ஏன் சொன்னார் என்றால், ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு ஆவியே நமக்கு பலனை தர முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தராத பட்சத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஒரு நாளும் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இல்லை. மாம்சம் மரணத்தை தான் கொடுக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அப்படி என்றால் ஆவியானவர் மாத்திரமே உயிர்ப்பிக்கிறார். மாம்சத்தினாலே நாம் ஒன்றையுமே சாதிக்க முடியாது. அதனால் தான் தேவனே செய்யும்படி. எவ்வளவு வல்லமையான வார்த்தை. கவனிங்கள். நம்மை செய்ய சொல்லி பிரமாணத்தை கட்டளை கொடுத்தார், கட்டளை இட்டார். ஆனால் செய்ய முடியாததை அறிந்தே ஏன் கொடுத்தார்? ஒரு நாள் அவரே செய்யும்படி வரப்போகிறார் என்பதை அறிந்தே கொடுத்தார். ஆமென். ஏனென்றால் மனுஷன் அறிய வேண்டும், தன் மாம்சத்தினாலே ஒன்றையுமே அவன் தேவனுக்கு பிரியமாக செய்யவே முடியாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது என்று வேதம் கலாத்தியர் 5 சொல்லி இருக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறதாம். நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் மாம்சத்திலே நான் ஆவிக்குரிய காரியத்தை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. நன்றாய் கவனியுங்கள். நீங்களும் நானும் வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கைக்குள் வருவதற்கு வெளிச்சம் அவசியம். பலன் எங்கே செயல்படுகிறது என்றால் வெளிச்சத்தில் தான். அந்தகாரத்தில் இருந்தவரை பலவீனர்களாய் இருந்தோம். ஏனென்றால் வெளிச்சம் இல்லை. வெளிச்சத்திற்கு ஆதாரம் சத்தியம். தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவரில் எவ்வளவேனும் பொய் இல்லை. எத்தனை பேர் புரிகிறது? யோவான் 1 அல்ல, 1 யோவான் 1 வருகிற சத்தியங்கள். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? எவ்வளவேனும் பொய் இல்லை. பொய் தான் இருள். இருளை கொடுக்கிற காரியம், இருளில் தான் பொய்யும் செயல்படுகிறது. அதனால் தான் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமே நம்மை விடுதலை செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது. கவனிங்கள். அநேக முறை ஜெபித்து வராத விடுதலைகள் சத்தியத்தை அறிந்தால் தான் வருகிறது. எத்தனை முறை ஜெபிக்கிறோம், விடுதலையே இல்லை, நமக்கே தெரியும். அநேக காரியங்களை உபவாசித்து ஜெபிக்கிறோம், சொல்லி சொல்லி அழுது அழுது பல முறை திருப்பி திருப்பி அதையே நாம் சொல்லி ஜெபித்து விடுதலை இல்லாமல் போய்கொண்டிருப்பதற்கு காரணம் சத்தியம் இல்லாமல் ஜெபித்தால் விடுதலை இல்லை. அதனால் தான் ஆண்டவர் வசனத்தை அனுப்பும் பொழுது நமக்கு பிரத்யேகமாக பிரதானமாக அவர் சொல்லுகிற காரியம், அதை நாம் நம்ப வேண்டும். ஆமென். நன்றாய் கவனிங்கள். ரட்சிப்பே விசுவாசத்தால் வந்தது. கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் ரட்சிப்பு நம்மால் உண்டாகவில்லை, இயேசுவால் உண்டானது. நமக்கு அது சொந்தமானதற்கு காரணம் கிருபையினாலே, விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். அப்படி என்றால் இன்று ரட்சிப்பே விசுவாசத்தின் ஆரம்பம் என்றால் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதும் விசுவாசத்தினாலே வருகிற ஒரு காரியம் மாத்திரமே. நாம் முடிவடைய போவதும் விசுவாசத்தினால் மாத்திரமே. அதனால் நடுவிலே நம்முடைய கிரியை பயன்படுத்தி ஒரு காலம் நாம் என்ன செய்ய முடியாது? பலத்திலே ஜீவிக்க முடியாது. கிரியை என்றுமே தோக்கும், கிருபையை ஜெயிக்கிறது.
அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, 16வது வசனம் வல்லமையானது. ரோமர் 6:16 பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? என்னை பாருங்கள், அடிமைத்தனம் என்ற அந்த வார்த்தை குறித்து கடந்த வாரம் பேசினேன். அடிமைத்தனம் எங்கே செயல்பட்டது என்றால் அந்தகாரத்திலே. ஏனென்றால் பொய் இருக்கிற இடத்தில் அடிமைத்தனம் உண்டு. சத்தியம் வருகிற இடத்தில் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். நன்றை கவனிங்கள், விடுதலை என்றாலே அடிமைத்தனத்தின் வார்த்தைக்கு எதிரான வார்த்தை. சத்தியத்தை அனுப்புகிறார் என்றால் என்ன அர்த்தம்? விடுதலை ஆக்கும்படி. ஆனால் பொய்யில் இருந்த வாழ்க்கை நம்மை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தது. ஏனென்றால் அங்கே அந்தகாரம் செயல்பட்டது. என்னை பார்த்து கொண்டிருங்கள், நம்மை விடுதலை செய்யக்கூடிய ஒரு சத்தியம் என்று எதற்கு கீழ்ப்படியும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். முந்தின நாட்களில் நாம் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தோம் என்றும் வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீதிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலத்தில் நீதிக்கு அடிமையாக வாழ் என்று சொன்னாலும் முடியாதுங்க. எதையுமே புரிந்து கொள்ளுகிறீர்கள்? என்னை பார்த்து கொண்டே இருக்கு. முந்தின நாட்களில் நாம் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தோம் என்றால் என்ன அர்த்தம்? நீதிக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. நீதியை சொன்னாலும் நீதியை செய்யக்கூடிய பலன் இல்லை. நீதி என்னதென்று தெரியும், ஆனால் அநீதி நிறைந்த வாழ்க்கை ஒரு நீதியை பின்பற்றவே முடியாது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு ராத்திரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதைத்தான் சொல்லுங்க, எதற்கு கீழ்ப்படியும்படி நாம் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். விசுவாசிப்பது என்பதே எதனால் வந்தது? கேள்வியினால். கேள்வியினால் வந்த விசுவாசத்திற்கு நான் ஏன் கீழ்ப்படுகிறேன்? விசுவாசம் நம்மை நடத்தின விதமே கீழ்ப்படிதல். என்னை கவனிங்கள், விசுவாசிக்கிற எவருமே கீழ்ப்படுகிறார்கள். ஏமே, யார் சொல்லித்தந்தார் நமக்கு கீழ்ப்படிதலை பற்றி? விசுவாசித்தோம். விசுவாசித்ததே நம்மை கீழ்ப்படிய செய்தது. என்னை கவனிங்கள், சத்தியத்தை விசுவாசிக்கிற இடமே கீழ்ப்படிதலுக்குள் நம்மை நடத்துகிறது. Faith becomes our ability to obey God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த பலனே விசுவாசத்தினால் வந்தது. ஆமென். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வந்தது. கேள்வியோ வேத வசனத்தினால் வரும். சத்தியத்தை கேட்க 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 கீழ்ப்படுகிற பலனை கொண்டு வருகிற அந்த விசுவாசம் ஒரு மனிதனை வேறு நிலைமைக்கு அழைத்து செல்லக்கூடிய விசுவாசத்தின் ஆரம்பத்தை கவனிங்கள், கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. நான் அதைத்தான் சொன்னேன். கீழ்ப்படி என்றால் வராது. ஒருவரை விசுவாசிக்கிறோம் என்றால் கீழ்ப்படிதல் சுலபமாய் வருகிறது. ஏனென்றால் விசுவாசித்தவர் அப்படிப்பட்டவர். ஆமென். பிரமாணம் எழுதியிருக்கிற எழுத்து மாத்திரமே, ஆனால் விசுவாசம் வந்த விதமே வேறு. இயேசுவை விசுவாசிப்பது என்பது எழுதியிருக்கிற எழுத்து மாத்திரம் அல்ல, எழுதியிருக்கிற எழுத்தே ஜீவனும் ஆவியுமாய் செயல்படுகிற அனுபவம். ஆமென். ஏனென்றால் இயேசு வெறும் கிருபை உடையவராய் மாத்திரம் வரவில்லை, சத்தியத்தையும் உடையவராய் வந்தார். அப்படின்றால் அந்த நபரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை பிரமாணத்தை விட்டு நீங்களாகி கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வாழ்க்கையை மாறும் பொழுது சத்தியத்தையும் செயல்படுத்துகிற வாழ்க்கையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே நிறைவேறுதலாக வந்திருக்கிறார், பலனாக மாறி இருக்கிறார். இதுதான் அதற்கு அடுத்த வார்த்தை. இப்பொழுது பாருங்கள், கீழ்ப்படிதலை பற்றி பேசுகிறேன். 16வது வசனம் மறுபடி, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும். The basic ability என்ற அந்த வேர்டை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படையான பலன். ஒரு பாவியை போய் பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் வாழ என்றால் முடியாதுங்க. பாவியை போய் நீதிக்கு ஏதுவாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்றால் முடியாது. ஏனென்றால் அங்கே கனெக்ஷன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலன் என்ற அந்த வார்த்தையை, அந்த எபிலிட்டி என்ற அந்த வார்த்தையை நானே உண்டாக்குவேன் என்றால் பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வருவது சுலபமான முடிவாக மாறும். ஆமென். அது மாத்திரமல்ல, பாவத்தில் தொடர்ந்து இருப்பதும் கடினமாய் மாறும். எதுவே புரிந்து கொள்கிறீர்கள்? தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. becomes impossible for a saint of God to live in sin. ஏனென்றால் பேசிக்காவே நேச்சர் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், 16வது வசனத்தின் சாரம் என்ன என்றால், மரணத்துக்கு ஏதுவான பாவம். முன்பு நீதிக்கு நீங்களாயிருந்த நாம் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம். என்ன கவனிங்கள், பாவத்திற்கு அடிமைகள்.
அடிமைகள். அந்த வேர்டை மறக்காதீங்க. இன்றோ நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், என்னை பார்த்து கொண்டே இருங்கள், நீதி வேண்டுமென்றால் கீழ்ப்படிதல் வேண்டும். கீழ்ப்படிதல் வேண்டுமென்றால் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் வேண்டுமென்றால் வசனம் வேண்டும். என்னை பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் இன்று உள்ள காரியம் இது கிரியைக்கு மேற்பட்டது, கிருபையினால் வந்தது. The moment you choose to believe the truth, God is giving you the divine ability to live a holy life. இந்த ஃபெய்த்தை ஆரம்பித்தவர் சொல்லுகிறார், இன்று அடிமைத்தனம் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் உடைத்திருக்கிறார். எந்த அடிமைத்தனம்? பாவத்திற்கு அடிமையாய் இருந்த அந்த வல்லமையை அவர் உடைத்திருக்கிறார். இப்பொழுது என்னை கவனிங்கள், இந்த 2 ஆப்ஷன் இப்பொழுது தான் வந்திருக்கு, முதல்ல இல்லை. முதல்ல இந்த சாய்ஸே இல்லை. பாவியை வாழ்ந்த பொழுது நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் இல்லை. இன்றோ நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசித்திருக்கிறீர்கள். ஏமே, இயேசு செய்ததை விசுவாசி. என்னை கவனிங்க, பிசாசு முன்னே வேற சாய்ஸே இல்லை. நீதிக்கு ஏதுவாக கீழ்ப்படிதல் என்றாலே தெரியாது, வராது. ஆனால் இன்று வந்திருக்கிறது நமக்கு. நன்றாய் கவனிங்க, இல்லையென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டீர்கள், நீங்கள் சபைக்குள் இருக்க மாட்டீர்கள், வேத பாடக வகுப்பு என்று ஒன்றுக்கு வரவே முடியாது. இன்று வந்ததற்கு காரணம் கீழ்ப்படிதல். உண்மைதானே? என்னதான் ஒருவர் வாங்க என்று சொன்னாலும் வருவதற்கு ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் உங்களுடைய கீழ்ப்படிதல். குடும்பமே சொன்னாலும் வருவதற்கு காரணம் கீழ்ப்படிதல், தனிப்பட்ட முடிவு. அதற்கு என்ன காரியம்? ஆரம்பம் விசுவாசம். நான் சொன்னேன், ஒருவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவரை பற்றி அறியாமல் நம்பாமல் கீழ்ப்படிய முடியாது. உண்மைதானே? இன்றைக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நம்பி இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை அவரை இன்னும் என்னை வெளிப்படுத்தி அவருக்கு ஏன் நான் கீழ்ப்படிவது நல்லது என்பதை உணர்த்துகிற அந்த வார்த்தை அவரை இன்னும் எனக்கு வெளிப்படுத்துகிறது. அவரை நல்லவராகவே ருசித்து பார்க்க அவரே கிருபை தருகிறார். நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க அவரே. அதனால் அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறதுக்கு காரணம் அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஏமே, என்னை கவனிங்க, ஒருவரை விசுவாசிக்காமல் கீழ்ப்படிய முடியாது. விசுவாசிப்பதே கீழ்ப்படிதலின் வல்லமையாக இருக்கிறது. நான் பாருங்க, நன்றாக கவனிங்க, ஒருவரை பார்த்து பின்பற்றுங்கன்னா பின்பற்ற முடியாது. ஆனால் பின்பற்றித்தான் பார்ப்போம் என்று விசுவாசித்ததற்கு காரணம் அவர் நல்லவராகவே எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார், ரட்சிக்கிறவராக எனக்கு வெளிப்பட்டு இருக்கிறார், என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்ததை நிரூபித்திருக்கிறார். எந்த நிமிஷம் நான் அவரை விசுவாசித்தேனோ அந்த நிமிஷத்திலேயே வெளிச்சத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? என்னுடைய இடம் மாற்றப்பட்டது, என் ராஜ்யம் மாற்றப்பட்டது, என் கோட்பாடுகள் மாற்றப்பட்டது, எனக்கு எஜமானே மாற்றப்பட்டார், எனக்குள் வந்திருக்கிற உபதேசம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் நான் தொடர்ந்து கீழ்ப்படிவதற்கு காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது கவனிங்க, இந்த ஆச்சரியம் என்ன இந்த இடத்தில் என்றால், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் என்பது முன்பே எனக்கு ஒரு வாய்ப்பாக இல்லை, அதுதான் வாழ்க்கையாக இருந்தது. இதில் புரிந்து கொள்கிறீர்கள்? இன்று 2 விதத்திலும் வசனம் சொல்வதற்கு காரணம், இன்று உனக்கு கீழ்ப்படிய முடியும். எதற்கு தெரியுமா? நீதிக்கு ஏதுவாக. ஏனென்றால் உனக்குள் இன்று விசுவாசம் செயல்படுகிறது, புதிய உடன்படிக்கை செயல்படுகிறது, புதிய எஜமான் உள்ளே வந்திருக்கிறார், நீ புது சிருஷ்டியாய் இருக்கிறாய். அதனால் தான் வசனம் எடுத்து கொடுக்கிறது. இன்று முன்னே மரணத்துக்கு ஏதுவாய்த்தான் வாழ்ந்தேன், ஏனென்றால் பாவத்தை விட்ட வேற எதையும் செய்ய தெரியாது. ஆனால் இன்று நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்குரிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஆச்சரியம், நான் கடந்த முறை இதைத்தான் சொல்லி முடித்தேன். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ற வார்த்தை, ஆனால் அடுத்தது நீதிக்கு ஏதுவான பரிசுத்தம் என்று வரவில்லை, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுவதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, கீழ்ப்படி போதும். ஏமே, நான் பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்று போராடினால் பரிசுத்தம் வராது, கீழ்ப்படிந்தால் போதும்.
இதுக்கு நல்லா கவனிங்க. முன்பு இருந்தது போல ஆப்ஷனே இல்லாமல் ஒரே வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் இனிமேல் இல்லை என்று அதை விட்டு நீதிக்கு நீ என்ன செய்ய முடியும்? உன்னை ஒப்பு கொடுக்க முடியும். என்னை பார்த்து கொண்டே இருக்கீர்கள். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபெய்த் அகெயின். ஆச்சரியப்படுகிறேன். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. பாருங்கள், இன்று இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் அடிப்படையிலே 17th ஸ்கிரிப்சரை பார்த்தா தெரியும். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஆமென். இல்லை பாருங்க, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தோம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் எப்படி நான் செய்ய போகிறேன் என்ற கவலை வேண்டாம். கீழ்ப்படிந்தால் போதும். உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தால் இட்ஸ் a new theory now, it's a new covenant now. It's about the grace, not about the law. கிருபையை பின்பற்றுகிற வாழ்க்கை ஒரு விடுதலைக்குள்ளான வாழ்க்கை என்பதை சத்தியம் ஏன் எடுத்து காட்ட வேண்டும் தெரியுமா? கீழ்ப்படிந்ததினால் போதும். ரட்சிப்பே கீழ்ப்படிந்ததினால் வந்தது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். கீழ்ப்படிதலுக்கு ஆதாரம் விசுவாசம் என்றும் சொன்னேன். விசுவாசம் இல்லாமல் யாரும் கீழ்ப்படிய முடியாது. The moment you choose to believe, that becomes your ability to become what God has called you to become. Amen. சத்தியத்தை விசுவாசித்தாலே போதும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலன் நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். ஏனென்றால் இதை முடித்தவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்று நான் தொடர்ந்து உங்களோடு பேசும்பொழுது இந்த இணைப்பை மறக்க வேண்டாம். 17 சொல்லப்பட்டபடி ஒரே ஒரு நிலைமையிலே வந்த இந்த வித்தியாசமான உபதேசத்துக்கு உடனே என்ன செஞ்சோம்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தோம். அதனாலே மாற்றப்பட்டது காரியங்கள். எது மாற்றப்பட்டது? அநீதியில் இருந்த நம்முடைய வாழ்க்கை நீதிக்கு அடிமையாக மாற்றப்பட்டது. இப்பொழுது இந்த வசனத்தை பார்த்து கொண்டே இருங்கள். 18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே, ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த அளவிற்கு நம்முடைய லைஃப்பில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனோம். இப்போ சொல்லுங்க, நீதிக்கு அடிமைகள் ஆன பிறகு ஆண்டவர் சொல்லுகிறா, இனிமேல் பாவத்துக்கு உங்கள் மேலே என்ன செய்யலை? வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்முடைய அவயவங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எதுவுமே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். It's all about handing over to God's righteousness. It's all about surrender. The moment you surrender your body to the truth, your whole being to the truth, God is going to keep your whole being in holiness. God is able. ஏனென்றால் நான் கீழ்ப்படியை எதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை இப்பொழுது என்னுடைய சாய்ஸ். முதல்ல அந்த சாய்ஸே இல்லை. என்னை நல்லா கவனித்து கொண்டே இருங்கள். பாவத்தில் இருந்த வரைக்கும் இந்த சாய்ஸு இல்லை. இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு சாய்ஸ் இருக்கு. பாவத்தை விட்டு நீதிக்கு கீழ்ப்படி. எத்தனை புரிந்து கொள்கிறீர்கள்? உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு போராட்டம் இல்லவே இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆணைகள் என்பது என்ன வார்த்தை தெரியுமா? சுபாவத்தையே தேவன் மாற்றியிருக்கிறார். என்னை பாருங்கள், நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஒரு பரிசுத்தவான் தொடர்ந்து பாவத்துக்கு அடிமையாக வாழ முடியாது. அதுதான் அர்த்தம். நீங்கள் அநீதிக்கு நீங்கள் ஆகி, இந்த வேர்டை கவனிச்சிங்கன்னா இது என்ன டென்ஷன் சொல்லலாம்? பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? என்றைக்கு இந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தோமோ அந்த நிமிஷமே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோமா? இப்பொழுது யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? நீதிக்கு. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். எஜமானையே ஆண்டவர் மாற்றிவிட்டார். The power of sin is broken over our lives. Now we become slaves to righteousness. நீதிக்கு அடிமை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நமக்கு மேலே நீதி தான் எஜமான். ஏமே, என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நீதி எப்படி எஜமானை மாற முடியும்? எப்படி மாறிற்று?
அஃப்கோர்ஸ். எப்படி மாற்ற முடிந்தது? இந்த அடிமைத்தனத்தின் அந்த நியதியே மாறினது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? முதல்ல பாவம் நமக்கு எஜமானாய் இருந்தது, இன்று நீதி நமக்கு எஜமானாய் மாறி இருக்கிறது. எப்படி? விசுவாசம். நான் பார்த்து கொண்டீர்கள் 17 இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய். ஓ, நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம யாருக்கு அடிமையா இருந்தோமா? பாவத்துக்கு. ஒரு அடிமை கிட்ட இருந்து பிடிங்கி எடுக்கணும் ஒரு ஆளன்னா, ஒரு எஜமான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அடிமையை பிடிங்கி எடுக்கணும்னா ஈஸி இல்லை. அடிமைகளாய் இருந்தும், என்னை கவனிங்கள், இருந்தும் அடிமைகளாய். ஜஸ்ட் லிசன் டு திஸ் ஸ்கிரிப்சர். You were slaves to sin once. You were slaves to unrighteousness once. You were slaves. நான் நன்றாய் சொல்வதை கவனிங்க. அடிமையா இல்லாம இருந்த பொழுது கர்த்தர் நம்மை தொடவில்லை. பாவத்துக்கு அடிமையா இருந்த பொழுது தொட்டா. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ரொம்ப பைபிள் தெரிஞ்ச பிறகு, பரிசுத்தமாக இருக்கணும்னு பலமுறை ஜெபித்த பிறகு, பல நாள் உபவாசம் போட்ட பிறகு என்றெல்லாம் வசனம் வரவில்லை. முன்னே நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். We never knew what it is to live a life of righteousness. We never were free to follow righteousness. We were slaves to sin. பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும். அப்படின்னா நேச்சரே அடிமைத்தனத்தின் நேச்சர். சுயாதீனமாக வாழ தெரியாது. விடுதலையாக வாழ்கிறது என்றால் என்னன்னே, நீதினா என்னன்னே தெரியாது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீர்கள். ஆமென். ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா போதுமா? அப்படியே ஷிஃப்ட் நடந்துருச்சு. பிசாசு அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியல அந்த ஆத்துமாவை. ஏன்னா அவங்க சொன்னாங்க, இந்த சட்டத்துக்கு என்ன விட்டு கொடுக்குறேன். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, விவாதங்கள் இல்லை, கேள்விகள் இல்லை, முடியுமா முடியாதா என்ற பேச்சுக்கு இடமில்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? எனக்கு ஆச்சரியம், ஒரு அடிமை எப்படிங்க விடுதலை ஆகிறத நம்ப முடியும்? சுபாவமும் அடிமைத்தனம், வாழ்க்கையில் இருக்கிற எண்ணங்களுக்கும் ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாது, வெற்றியான வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது ஒரு அடிமைக்கு. என்னென்னால் பாவம் தானே எஜமானா இருந்தது. அந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வெளிச்சம்னா என்னன்னே தெரியாதுங்க. வெளிச்சம் வர்ற வரைக்கும் உண்மைதானே, பார்ப்பது எல்லாமே சரியாய்ப்படும், பார்த்த வாழ்க்கை தான் சரியாய்ப்படும். ஆனால் என்று வெளிச்சம் வருகிறதோ அன்றுதான் வித்தியாசமே வருகிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை வரவேற்ற விசுவாசம் இருக்கிறதே, அந்த விசுவாசத்தினால் ஒரு மனுஷன் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். இதுதான் உண்மை என்று வேதம் இன்று சொல்கிறது. என்றால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அடிமையாக இருந்த நிலைமையிலேயே இயேசுவே என்று அழைத்ததினாலே ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வரப்பட்டேன். ஆமென். ஓவர் நைட் சல்வேஷன் கிடைச்சது. இன்னைக்கு இதை தான் வசனம் விளக்குகிறது. என்ன ஆச்சரியமான காரியம்! இதை நீங்கள் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக நான் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லுகிறேன். ரோமர் 7க்கு வாருங்கள், 5வது வசனம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களை சத்தமாக வாசிக்கலாமா? நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. 6, எல்லாரும் சத்தமாக. இப்பொழுதோ, கவனிங்கள், இப்பொழுதோ திரும்ப சொல்லுங்கள். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ அழகாக இந்த வார்த்தையை பேசுகிறார் பவுல் என்றால், ஒரு திருமண உடன்படிக்கையிலே திருமணமான இருவருக்கு இடையிலே ஒருவர் மரித்தாலும், அதாவது கணவர் மரித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பெண் அந்த திருமண ஒப்பந்தத்திலிருந்து விடுதலையாகி இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ள விடுதலையாக்கப்படுகிறாள். உண்மைதானே? இது எய்தவே மனைவி மரித்தாலும் கணவர். இந்த ஒப்பந்தத்தை வைத்தே பவுல் சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையை வைத்து சொல்லுகிறார், முன்பு நியாய பிரமாணத்திற்கு உடன்படிக்கைக்கு திருமணமாக்கப்பட்டிருந்தவர்கள்
இப்பொழுது நியாயப்பிரமாணம் மரித்தபடியினாலே விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்து என்ற புதிய மணவாளனுடன் திருமணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் வல்லமை உடைக்கப்பட்டது. ஏனென்றால் நிறைவேற்றினவர் நமக்காக அதை செய்து முடித்தார். பரிசுத்தமானவர் ஒருவர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும், பாவி நிறைவேற்ற. அதனால் நியாயப்பிரமாணத்துக்குரிய அத்தனையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் வந்துவிட்டபடியினால் இன்று அதற்கு நாம் நீங்களாகி விட்டோம். நியாயப்பிரமாணத்தை செய்துதான் நான் நீதிமானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விசுவாசித்தால் போதும் நியாயப்பிரமாணத்தின் நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதை நிறைவேற்றுகிறவரே எனக்காக முடித்து விட்டார் அத்தனையும். ஆமென். இன்று நன்றாய் கவனியுங்கள். இந்த சத்தியத்தை பார்க்கும் பொழுது முன்பு நியாயப்பிரமாணத்தினாலே என்னுடைய அவயவங்களில் எது பேலன்ஸ் செய்ததாம்? பாவம். ஏனென்றால் பாவத்தை குறித்த அறிவே நியாயப்பிரமாணம் தான் கொடுத்தது. நான் சொன்ன எல்லாம் ஒரு மனுஷனுக்கு பாவின்ற உணர்வே வராதுங்க. நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் வந்தது. நான் ஒரு பாவி இல்லை என்றால் என்ன நினைப்போம்? அவரை விட நான் பெட்டா. அந்த பாவத்தெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க அவங்கெல்லாம் செய்கிற மாதிரி நான் பாவமே பண்ணதே கிடையாது என் லைஃப்பில். ஏன்னா அவங்களாம் செய்திருக்கிறார்கள், இவர்கள் செய்யவில்லை. ஆனால் வேதம் தான் சொல்லுகிறது, நீ இச்சித்தாலே பாவம். பொய் சொன்னால் மாத்திரமல்ல, சிந்தனை தவறாக இருந்தாலும் பாவம் என்று வேதம் தான் சொல்லி காட்டினது. நியாய பிரமாணம் வரவில்லை என்றால் ஒரு மனுஷனும் தான் பாவி என்ற நிலைமையை அடைந்திருக்கவே முடியாது. பெயர் வைத்ததே நியாய பிரமாணம் தான் பாவத்துக்கு. ஏமே இல்லைன்னா நினச்சி கொள்ளுவாங்க, எனக்கு இது பாவனே தெரியாது. ஆண்டவர்கிட்டே சொல்லுவேன், இது பாவம்னே தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. ஆனால் பாவம் பேர் வைக்க போய் தான் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சது, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக வாய்ப்பே இல்லை. கர்த்தரே இறங்காத பட்சத்தில் விடுதலை இல்லை. பிரமாணம் வேலை செய்த விஷயம் என்ன தெரியுமா? காட்டி கொடுத்தது. நல்லா காட்டி கொடுத்தது. எதை காட்டி கொடுத்தது? அழுக்கெல்லாம். கண்ணாடி செய்கிற வேலை அதுதான். ஆனால் கண்ணாடி சுத்தமே பார்க்காதா? பண்ணாது. என்னை பாருங்கள், கண்ணாடியை பார்த்தா என்ன தெரியும்? என் தோற்றம் தெரியும், தோற்றத்தில் இருக்கிற பிரச்சனை தெரியும், சரீரத்தின் அழுக்கு தெரியும். ஆனால் கண்ணாடி ஒரு நாளும் சுத்தமே. பார்த்த பிறகு நான் கண்ணாடியை பார்த்து இப்படி அழுக்க காட்டி சுத்தம் பண்ண நான் கெஞ்ச முடியும்? நான் போய் தான் சோப் போட்டு குளிக்கணும். அதே கதை தான். பிரமாணத்தை பார்க்க 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 ஒரு மனுஷனுக்கு பாவி 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 பாவின்னே சொல்லி கொண்டு இருந்தது. ஏனென்றால் பார்க்குறது அத்தனையும் தெரியும், அத்தனையும் வெளிச்சம் போட்டு காட்டும். ஆனால் கண்ணாடி ஒருவரையும் சுத்திகரிக்காது. அதை போலவே பிரமாணம் ஒருவரையும் என்ன செய்ய முடியவில்லை? பூரணர்களாக்கவே முடியவில்லை. சுட்டி காட்டிற்று, ஆனால் சுத்திகரிக்க முடியவில்லை. இன்று இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறவராய் ஏன் வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்றால், நியாயப்பிரமாணத்தின் நீதியை உடையவரே நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதிக்குரிய இரத்தத்தை சிந்தினபடினால் அதை விசுவாசிக்கிறவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றின இரத்தம் அது. ஏனென்றால் அத்தனையும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அவர் பரிசுத்த பாவமற்றவர். ஆமென். என்னை பாருங்கள், அன்று பலன் செய்தது எது? பாவம். பாவத்திற்கு ஒரு பலன் உண்டு. பலன் என்றாலே இஸ் அபவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லா. The strength of sin is given by the law. In other words, ஏனென்றால் பாவத்துக்குரிய பலன், பலன் என்றால் பாவம் என்ற அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினது நியாயப்பிரமாணம். இப்போ பிரமாணத்தை அறிய அறிய எது பேலன்ஸ் செய்தது என்றால் பாவம் தான். எனக்குள்ள சின்ன குறித்து தான் கான்ஷியஸ்னஸ் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ பிரமாணத்தை படிக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ பாவி என்ற உணர்வு தான் பெருகிற்று. விடுதலை கிடைக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையில் இருந்த வரை, அதாவது மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்றால் பிரமாணம் பாவம் அல்ல, பிரமாணத்தை பின்பற்றினவன் பாவி. எதை கேட்டீர்கள்? பிரமாணம் பாவம் அல்ல, பிரமாணத்தை பின்பற்றினவன். நல்ல காரியத்தை பார்க்கிற பாவி என்ன செய்வான்? அதுக்கு எனக்கும் இதை பின்பற்ற எனக்கு தகுதியே, பின்பற்றி நான் செத்தும் போவேன் என்பதை அறிந்தான். ஏனென்றால் செய்யக்கூடிய பலன் இல்லை. அதனால் பாவம் என்ன செய்தது? நம்முடைய அவயவங்களிலேயே பேலன்ஸ் செய்தது. நன்றாய் கவனிங்க, சரீரமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்க. நீதிக்கு நீங்களாகின காலங்களில் சரீரம் நம்ம கண்ட்ரோலில்
இல்லை. நாம் நினைத்து கொண்டோம் நம்முடைய சரீரம் நம்முடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் நாமே நம் கண்ட்ரோலில் இல்லை. யாருடைய கண்ட்ரோலில் இருந்தோம்? பாவத்தின் கண்ட்ரோலில் இருந்தோம். நன்றாய் கவனிங்க. எங்கெல்லாம் பாவம் எஜமானாக இருக்கிறதோ அங்கே முழு அவயவங்களின் கிரியைகளும் பாவத்துக்குள்ளாக இருக்கிறது. இன்று ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்பும் பொழுது அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது என்றும் ரோமர் 8:11 சரீர சுகத்திற்கு மாத்திரமல்ல பாவத்திலிருந்து வருகிற விடுதலைக்குரிய வசனமாகவும் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொண்டிருங்கள். நியாய பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்த காலங்களில் அவயவங்களிலே பாவம் பலன் கொண்டிருந்ததாம். ஆனால் இன்றோ அந்த உடன்படிக்கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு புதிய உடன்படிக்கைக்கு சம்பந்தப்படுத்தப்பட்டோம். ஏனென்றால் இந்த உடன்படிக்கைக்கு நாயகர் யார் என்றால் இயேசு. ஆமென். இப்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இன்று புதிய தேரியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 19வது வசனம், ரோமர் 6:19. எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்கலாமா? உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். என்னை பாருங்கள், எப்படி ஒப்பு கொடுப்பது? முன்னே அந்த சாய்ஸ் இல்லை, இன்னைக்கு சாய்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், விசுவாசத்தை தவிர வேற வழியே இல்லை. எப்படி ஒப்பு கொடுப்பது? It's a choice. முன்னே உங்கள் அவயவங்களை நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுத்திருந்தீர்களா? நான் எதற்கு ஒப்பு கொடுத்திருந்தோம்? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி, அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுத்திருந்தோம். சொல்லுங்க, ஏன் அப்படி ஒப்பு கொடுத்திருந்தோம்? ஏதாவது பதில்? ஏன் அப்படி ஒப்பு கொடுத்திருந்தோம்? அடிமையா இருந்தோம். எங்கே அடிமையா இருந்தோம்? எந்த இடத்துல? நம்மை வைத்து சொல்லுங்கள். சரீரம் மாத்திரமா? ஆவியிலேயே அடிமைத்தனம். நன்றாய் கவனிங்க, என்னை பார்த்து கொண்டே இருங்கள். அவயவங்களில் ஏன் பாவம் பேலன்ஸ் செய்தது தெரியுமா? ஆவியிலேயே பாவம் பேலன்ஸ் செய்தது. ஏனென்றால் பாவம் எஜமானா இருக்கும் என்றால் ஒரு மனுஷனுடைய ஆவியில அவயவங்கள்ல நீதி இருக்கவே முடியாது. ஆவியில இருந்தே பாவம் இருக்கும் என்றால், அதாவது இருதயம். நன்றாய் கவனிங்கள். ஆவி என்றால் இன்னொரு வார்த்தை உள்ளம். ஆங்கிலத்திலே இன்மோஸ்ட் பீயிங். சரியா சொன்னீங்க தம்பி. இன்னொரு வார்த்தை ஹார்ட். இன்னொரு வார்த்தை ஸ்மால் எஸ் போட்டு ஒரு ஸ்பிரிட். பெரிய அந்த ஒரு வித்தியாசம் தான் ஆங்கில வேதத்தில் வந்திருக்கிறது. வேற இப்போது கவனிங்கள். ஆவியிலே பாவம் இருக்கிற வாழ்க்கையிலே அவயவத்தில் நீதி இருக்க, எதை சிந்திக்கிறோமோ அதைத்தான் செயல்படுத்தினோம். ஏனென்றால் சிந்தனையே அந்தகாரத்தில் இருந்தது என்று எபேசியர் 4:17-19 ஏற்கனவே நாம் வாசித்த காரியங்கள். ஒரு மனுஷனுடைய ஆவியில் அந்தகாரம் இருக்கும் என்றால் சிந்தனையில் அந்தகாரம் இருக்கும், புத்தியில் அந்தகாரம் இருக்கும். அப்படி என்றால் செயல்படுத்தின விதங்களில் பிரச்சனை வரும். ஏனென்றால் அவயவங்களில் பிரச்சனை வருகிறது. நீதி இல்லாமல் அநீதி செயல்படும் பொழுது அவயவங்களும் சாவுக்குள்ளாக இருக்கிறது. இப்பொழுது கவனிங்கள். நாம் நீதிக்கு நீங்களாயிருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நம்ம இன்று விடுதலை ஆக்கினார் என்றால், இன்று புதிய எஜமான் நமக்கு எஜமானாக இருக்கும் பொழுது, now we've got an option, we've got a choice. என்ன சாய்ஸ் இது? நீதிக்கு ஏதுவாக என்ன ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? முன்ன முடியாது, இன்று. என்னை கவனிங்கள். இன்று முடியும், முன்னு முடியாது. ஏனென்றால் முன்பே அந்த அதிகாரம் கிடையாது. பிரமாணமே மாற்றப்பட்டது என்றால் இன்று பாவத்துக்கு பலன் இல்லை. கிருபை வந்த இடத்தில் பாவத்திற்கு பலன் இல்லை. என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். உங்களால் முடியும் என்ற வார்த்தை எதனால் வந்தது தெரியுமா? இயேசு எனக்காக என்னால் முடியும். இன்று நன்றாய் கவனிங்க. இன்றைக்கு உங்களால் ஒப்பு கொடுக்க முடியும்.
எந்த சரீரத்தின் கிரியைகளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒப்பு கொடுத்தல் எதனால் வருகிறது தெரியுமா? உள்ளான எஜமானே ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் என்றால் நன்றாக, he has become our master today, he is a new master. இன்றைக்கு அவரின் எஜமானை மாறி இருக்கும் பொழுது என் அவயவங்களுக்குள் பேலன்ஸ் செய்த பாவத்தின் வல்லமை அவர் உடைத்திருக்கிறபடினால் என் அவயவங்களை ஒப்பு கொடுத்தால் போதும். எதற்கு? நீதிக்கு. ஆமென். பரிசுத்தமாய் மாறுவதையே பேச்சாக ஆண்டவர் சொல்லவில்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் படித்துக்கொண்டே வரும்போது உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் பரிசுத்தமாய் மாறுங்கள், பரிசுத்தமாய் இருங்கள், பரிசுத்தமாய் ஒப்பு கொடுங்கள் என்றா வந்திருக்கிறது? இல்லை, நீதிக்கு ஒப்புக்கொடு. அப்படின்னா உள்ளே ரைச்சஸ்னஸ் ஆண்டவர் இருதயத்தில் வைத்த பிறகு நம்முடைய சரீரம் அதற்கு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க அடிமை இல்லை இப்போ. எதற்கு? பாவத்திற்கு. புதிய எஜமானுடைய கான்செப்டை எழுதின வார்த்தை அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? எழுத்து வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். எழுதியிருக்கிறதை வாழ்க்கையாக மாற்ற அவரால் முடியும். ஆமென். பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு விடவில்லை, பாவம் செய்யாத இருக்கிற பலனை இயேசு தருகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களால் என்னால் முடியலனா கேட்கிற ஒரு இடம் இருக்கு, ஆவியானவரே எனக்குள் இருக்கிற நீர் என்னை பலப்படுத்துவேன். புரியல வசனம்னா புரிய வைக்க ஆண்டவர் இருக்கிறார். அதை போல தான் பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் ஆவியானவருக்குள் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னால் முடியாததை செய்ய வைக்க அவர் எனக்குள் இருக்கிறார். பரிசுத்தமாகி பரிசுத்த ஆவியானவர் யாரும் பெறவில்லை, பாவியை இருப்பதினாலே தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தார். ஏனென்றால் வேண்டும் என்று நான் கேட்டேன், ஒப்பு கொடுத்தேன். நன்றாக கவனிங்க, ஒன்றுமே தெரியாத ரட்சிப்புனா என்ன என்று. ஆனால் கேட்ட உடனே மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தேனா? ஏமே, கீழ்ப்படி என்ன காசு கொடுத்தோம்? கீழ்ப்படி என்ன கிரயம் கொடுத்தோம்? நன்றாக கவனிங்க. Did you pay anything to obey God? Did you take any special effort to obey God? What did you do to obey? You just believed. Amen. எத்தனை பேர் புரிகிறது? கீழ்ப்படியதுக்கு எதுவும் கஷ்டப்படுறீங்களா? என்ன செஞ்சீங்க? நான் எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வேணும். கீழ்ப்படியதுக்கு என்ன செய்யணும்? குனிஞ்சு எந்திரிக்கணுமா? முட்டி போட்டு காட்டணுமா? கையை தூக்கி 10 மணி நேரம் இருக்கணுமா? சொல்லுங்களேன் கொஞ்சம். You talk about obedience right now. What it is to obey God? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒத்த காலில் நிற்கணுமா? ஆண்டருக்கு கீழ்ப்படுகிறத காட்டுகிறேன்றதை எத்தனை பேர் எப்படி காட்ட போறீங்க? நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், பர்சனலாக சொல்லுங்கள். This is how I choose to obey God. This is how I show to God that I obey Him. How do you show your obedience? அப்படியே ஒரே இடத்துல இருந்து காட்டுவீங்களா ஆண்டருக்காக? நான் சொல்கிறேன், ஆண்டவரே 10 மணி நேரம் சர்ச்சை விட்டு நான் எங்கேயும் போகிறதில்லப்பா, மனசு மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருக்கும். Do you call that as obedience? Tell me, how do you show to God that you obey God? இப்போ புதுசாக கேட்குற மாதிரி கேட்டிருக்கிறேன், நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறீர்கள். It's about my faith. நன்றாய் கவனிங்க. அது ஃபெய்த்னு சொன்னால் கூட வேஸ்ட்டு. உங்களை என்னை விட ஃபெய்த்தில் வெளியில் இருக்கிறவங்க பெரிய ஆட்கள் தெரியுமா? உண்மையா? நீங்களும் நானும் பின்பற்றினோமே முன்பு, அது இன்னும் வல்லமையான விசுவாசம் இல்லையா? உண்மையாகவே உபவாசித்தோம், உண்மையாகவே பிரார்த்தனை செய்தோம், உண்மையாகவே தேடினோமே, விசுவாசம் அல்லவா? இன்று எந்த விதத்தில் நம்முடைய விசுவாசத்தையும் பெரிதாக பேச முடியும்? அதுதான். நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு ஃபெய்த்து தான் என்னை ஒபே பண்ண வைக்குதுன்னு சொன்னா கூட எந்த ஃபெய்த்து? என் ஃபெய்த்துன்னு சொல்ல முடியாது. கேள்வியினால் வந்த விசுவாசம், கேட்டது வேத வசனம். அதனால் இன்று கீழ்ப்படிவதும் வல்லமையான காரியம். ஏனென்றால் இந்த கீழ்ப்படிதல் ஏதோ எழுத்திற்கு நான் கொடுத்த கீழ்ப்படிதல் அல்ல, எழுதினவரே ஜீவனும் ஆவியுமாய் எனக்குள் வந்து செயல்படுத்தினாரே ஒரு விசுவாசத்தை. அந்த வசனமே இன்று என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு ஆதாரமான விசுவாசமாய் மாறினது. ஆமென். இந்த கவனிங்கள். அதனால் தான் இது ஆண்டவருடைய எபிலிட்டியாக மாறுது. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தைக்கு ஈடாக வந்த இன்னொரு வார்த்தை விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். அப்படி என்றால் விசுவாசித்திருக்கிறவரால் எல்லாம் கூடும். ஆமென். அந்த ஃபெய்த்தை கொடுத்ததே வசனம்.
இன்னைக்கு நம்பின காரியம் ஆண்டோடைய வார்த்தை என்றால் அந்த வார்த்தை நமக்குள் பேலன்ஸ் செய்கிறது. முடியாததை முடிய பண்ணுகிறது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். பிரமாணத்தினர் கட்டியிருந்த கட்டை ஆண்டவர் உடைச்சிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது செத்து போச்சுன்னு அர்த்தம். இனிமே அதோடு சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? பவுல் தைரியமாக யூதர்கள் எடுத்து சொல்ல, நீ இனிமே அதோடு சேர்ந்து வாழணும்னு அவசியமே இல்லை. இப்போ உனக்கு புதிய கணவர் கிடைத்திருக்கிறார். யார்? இயேசு. நீ நம்பினால் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற லகுவான வாழ்க்கை செய்து நீதிமானை யாரும் மாற முடியவில்லை என்றால் 9 செய்து 10 செய்யலைன்னா எல்லாம் அவுட்டு. எவ்வளோ பெரிய வேஸ்ட். நாம் அப்படிலாம் வாழ்ந்து முடித்தவர்கள் அல்லவா? எவ்வளவு செய்தும் கடைசியில் ஒன்று இல்லாமல் உட்கார்ந்தோம்ல. ஏன்னா பரிசுத்தமே. எவ்வளோ உபவாசம் பண்ணி உள்ள ஆள் மாறலைன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு சாப்பிட்டுட்டாவது இருந்திருக்கலாம்னு தோணும்ல. இழைச்சி போனது தான் வேஸ்ட். ஏன்னா பாவம் இழைக்காது. நன்றாய் புரிந்து கொள்கிறீங்களா? நம்ம உபவாச உடம்பு வேணால் இழைக்கும், பாவம் ஒல்லியாகும்னு நினைக்கிறீங்க? பாவத்தை எப்படி ஒல்லியாக்குறது? நான் சாப்பிடாம இருந்து நான் தான் ஒல்லி ஆயிட்டேன். உள்ள இருக்கிற பாவம் தலை விரித்து ஆடுகிறது. இயேசுக்கு இது தெரியும். நடக்காத விஷயங்கள் அப்படி. அதனால்தான் அந்த கட்டையே உடைச்சிட்டார். பழைய கல்யாணமே வேண்டாம் உனக்கு. எத்தனை பேர் புரிகிறது? இது பர்பஸாகவே ஒரு முந்தின ஹஸ்பண்டை காலி பண்ணிட்டு கட்டுற மாதிரி. ஏன்னா அந்த ஹஸ்பண்டான பிரயோஜனம் இல்லை. சாகடிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நீ ரிலீஸ் ஆகிற. எதுலேருந்து ரிலீஸ் ஆகிற? பழைய உடன்படிக்கையிலேருந்து ரிலீஸ் ஆகணும்னா அதனுடைய பலனை ஆண்டவர் உடைத்தா. நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டி ஒரு பாவத்தில் ஒரு மனுஷனை உட்கார வைப்பதை பார்க்கலாம். பாவியை என்ன செய்தார்? இயேசு பாவத்திலிருந்து உயிர் தேட பண்ணினார். ஜீவனுக்கு ஏதுவாய், நீதிக்கு ஏதுவாய். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் இனிமேல் பேலன்ஸ் செய்ய முடியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். ஏனென்றால் மாம்சத்தின் கிரியைகளை இயேசு என்ன செய்தார்? ஜெயித்து காட்டினார். இப்பொழுது கவனிங்கள். மாம்சம் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்க முடியும். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆவிக்குரிய ஆளாக மாற்றினார். என்னை பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் விடுதலைக்குரிய ஒரு வாழ்க்கை. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் விடுதலையை பார்க்கவே. அதனால் தான் எதை எடுத்தாலும் பாருங்க, ஆவியில் ஜெபம் பண்ணணுமா. எதை பேர் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது ஆவியில் இல்லாமல் மாம்சத்தில்? கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ படித்திருந்தாலும் பைபிளை, மாம்சத்தில் ஜெபம் பண்ணுவது என்பது நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தி நாமவே ஜெபிக்கிற, நம்முடைய பலத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் ஆவியில் ஜெபிக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆவியில் கர்த்தர் வசனத்தை கொடுப்பது நம்முடைய சிந்தையில் மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில் இருந்து ஜெபிக்க வைக்கும் பொழுது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் விடுதலையோடு ஜெபிக்கலாம். ஏனென்றால் இது ஆவியில் வருகிற ஜெபம். தேவனோடு தேவ சித்தத்தின்படியாக பரிசுத்த ஆவியானவர் இணைந்து ஜெபிக்கிறார். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். மாம்சத்தின்படி செய்ய எந்த விதத்திலும் புதிய ஏற்பாட்டில் அட்வைஸ் இல்லை. மாம்சத்தில் நடக்கவே வேண்டாம்னு சொல்லிவிட்டா. என்னன்னா இன்னைக்கு அந்த சாய்ஸ் நமக்கு இல்லை. உங்களுக்கு புரிந்து கொண்டீர்களா? முன்பு பாவத்திலிருந்து அது ஒரு சாய்ஸ் தான். ஏன்னா மாம்சத்தில் நடக்க மட்டும்தான் தெரியும், ஆவியின் வாழ்க்கையே தெரியா. இந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியினர் வந்து அமர்ந்து ஜீவித்து நடத்துகிறபடினா எனக்கு இன்னைக்கு சாய்ஸ் இருக்கு. நான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க ஆண்டவர் எனக்கு கற்றுத் தருகிறார். நீங்கள் கவனித்து கொண்டே இருங்க. இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஒப்பு கொடுத்தல் எப்படி வருகிறது அதைத்தான் இப்பொழுது நான் பேசிக்கொண்டேன். இட்ஸ் ஆல் அபவுட் சரண்டரிங் யுவர் செல்ஃப் டு ரைச்சஸ்னஸ், சரண்டரிங் யுவர் பாடி, த பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி டு ரைச்சஸ்னஸ். ஹவ் கேன் வி டூ திஸ் சரண்டர்? 19 அதைத்தான் படிப்பேன். எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறீர்களோ? 19 திரும்ப வாசிக்கலாமா? இது விட்டா போதே நான் அரை மணி நேரமாக கூட படிப்பீங்க. நீங்கள் நல்லா தெரியும். எப்படியும் சிஸ்டர் கடைசி ஒரு ஜெபம் பண்ணும்போது விழித்து கொண்டால் போதும். வாசிக்கலாமா? என்னவோ பிரமாணம், பாவம், நீதி, அடிமை, எஜமான், கல்யாணம், கட்டு உடைந்தது, புதிய திருமணம் எல்லாம் இருக்கிறது உங்களுடைய மனதிலே. இப்போ என்னை கவனித்து கொண்டே இருங்கள். Faith is our ability to obey God. அது நல்லா நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். Not just about simple faith, some ordinary faith, some sort of a faith. This faith comes because of God's word. சத்தியத்தில் வருகிறதே விசுவாசம், ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசம். இந்த விசுவாசமே
நம்மை ஜெயிக்க வைக்கிற விசுவாசம். இதுவே நம்மை கீழ்ப்படிய வைக்கிற விசுவாசம். எவ்வளோ வல்லமையான காரியம் பாரு. என்னை கவனித்து கொண்டே இருங்கள். 10 பேர் சொல்லி வருகிறதில்ல இந்த விசுவாசம். தேவனுடைய சத்தியத்தை கேட்டதினால் வந்த விசுவாசம், தனிப்பட்ட விசுவாசம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? கோயிலுக்கு கூட்டமாக போகலாம், ஆனால் விடுதலை கூட்டமாக வராது. எத்தனை பேர் காதில் கேட்டது? ஐயோ அதான் சிஸ்டர் நானும் பார்க்குறேன். என் மனைவி எவ்வளோ சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். போகும்போது ஏதோ மாறி இருப்பான் நம்பனே. அப்படியே கணவரும் அங்கலாய்க்கிறா, மனைவி அங்கலாய்க்கிறான், பிள்ளைகள் அங்கலாய்க்கிறாங்க. எத்தனை முறை இப்படி ஜபித்திருக்கோம் அந்தரங்கத்தில். ஐயோ தொடுங்கப்பா தொடுங்கப்பா. அங்கே போய் கூட்டத்தில் உட்காந்து முன்னாடி இருக்கிறவங்க முந்தியை பார்த்துட்டு இருப்பாங்க. முக்காடு போட்டால் ரொம்ப பரிசுத்தம் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்க முக்காடு போட்டதுனால இன்னொருத்தவங்க கண்கள் இடறி விட்டது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதுக்காக போடாதீங்க தயவுசெய்து, நான் சொல்லவே இல்லை. எல்லா விதத்துலையும் கான்செப்ட் இருக்குங்க. கூட்டமாக போனாலும் விடுதலை கூட்டமாக வரல, தனிப்பட்ட நிலைமையில் எடுத்தால் தான் வரும் சத்தியத்தை. ஏன்னா விசுவாசம் தனிப்பட்ட விசுவாசம். என்ன கவனிங்க, நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தும் வெளியில் கொஞ்சம் வந்து ஊசல் ஆடிக்கொண்டு இருந்த பொழுது இயேசு வரவில்லை. பாவத்தில் நான் அடிமையாய் இருந்தும் ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம், புதிய சட்டம், புதிய கிருபை, புதிய வெளிச்சம் வந்தது சுவிசேஷம் என்ற அந்த நற்செய்தியின் மூலமாய். அப்படியே மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒன்றையுமே நான் செய்யலை, கீழ்ப்படிந்தேன். அப்படியே நம்பிட்டேன். இது எனக்கு வெற்றியை தரும், இது எனக்கு வாழ்க்கையை தரும், இந்த எஜமான் என்னை வாழ வைப்பார் என்றா ட்ரை பண்ணுவான்னு சொல்லி முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த உடனே விடுதலை ஆகிவிட்டேன். நன்றாய் கவனிங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் இயேசு வந்த உடனே வெளிச்சம் வந்தது என்று? இருள் ஓடியே போனது, கசப்பு ஓடியே போனது. ஆனால் இன்று வந்து பார்க்கிறது, ஆனாலும் ஓட்டி கொண்டு இருக்கு. எத்தனை பேர் புரிகிறது? ஐயோ சிஸ்டர் ஓடி போனது என்றால் நல்லா தான் இருக்கிறது, ஆனால் என்னை பிசாசு இன்னும் ஓட்டி கொண்டு இருக்கிறது என்று நீங்களும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் உள்ளத்தில். ஆனாலும் ஒரு விஷயம், இன்று நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, அன்றைக்கு இல்லை. கரெக்டா? சாய்ஸே இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பிசாசை பார்த்து சொல்லலாம், உனக்கு எனக்கு என்ன கடன்? இந்த கடன் கொடுத்தவன் தான் கடன் வந்து கேட்பான். தெரியும்ல உங்களுக்கு? சொல்லுங்க, கடன் பட்டால் தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், பண விஷயத்தில் ஒருவேளை கடன் படாமல் வாழ்ந்த ஆளாக இருக்கலாம், ஆனால் பாவத்துக்கு கடன் பட்டிருந்தோம். ஏன்னா அவனுக்கு எல்லாமே நம்ம தான், நம்மளே அவன் கடனாக வச்சுருந்தான். குத்தகைக்கு வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, எப்போ வந்தாலும் கொடுக்கணும். ஆனால் பவுல் இப்போ சொல்கிறார், இப்போ நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இல்லையே, அதனால் யூ டோன்ட் ஹாவ் எனி ஆப்ளிகேஷன் டு ஒபே திஸ் சின்ஃபுல் நேச்சர் எனிமோர். டோன்ட் ஹேவ் அன் ஆப்ளிகேஷன். நம்ம ஏதோ அவனுக்கு கடன் கொடுத்த மாதிரி அவன் வந்து கேட்டால் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏமே பிசாசு இன்னைக்கு அப்படி தான் வந்து மிரட்டுவான். ஆனால் பவுல் சொன்னார், மாம்சத்தின்படி ஜீவித்திருப்பதற்கு மாம்சத்தின் கடனாளி அல்லவே. எத்தனை பேர் புரிகிறது? நான் கடனாளியே, கடன் கொடுத்தா தான் பயப்படணும். வந்து கேட்பானே, எத்தனை பேர் நான் சொல்கிறோம்ல, ஐயோ எப்போ வந்து நிற்பானோ தெரில வாசல், நைட்டு தூங்க முடியாது, காலையில் எழுந்திரிச்சு கதவு திறக்க முடியாது, ஏன்னா வெளியில் நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஆண்டவர் அதுதான் சொன்னார், பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். எப்போ? நன்மை செய்யலைன்னா. எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையை செய்யாத ஒரு ஆள், நன்மையே தெரியாத ஒரு ஆள் நன்மைக்குரிய ஆளாக மாற்றியிருக்கிறார்னா கீழ்ப்படிந்தாலே போதும். சத்தியத்தை கீழ்ப்படிந்த உடனே பாவத்தின் வல்லமை உடைக்கப்பட்டது. தெருநாய் வாசலில் உட்காந்துருந்தா கூட துரத்தி விடுற ஆட்கள் நம்ம. பாவம் உட்காந்துருந்தப்போ துரத்த கூட முடியல, ஏன்னா அது நம்மளை பிடித்து வைத்திருந்தது. கடன் பட்டு இருந்தோம், கடனாளியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பவுல் சொல்ல, நீ பாவத்தின்படி ஜீவிப்பு, மாம்சத்தின்படி ஜீவிப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. ஆமென். Those who are led by the Spirit of God are called as sons of God. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரிகளாய் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நடத்துகிறவர் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கிறார் நமக்குள். பாவத்திற்கு இனிமேல் நான் கடனாளியே இருக்க வேண்டாம். இப்பொழுது கவனிங்கள், இந்த ஒப்பு கொடுத்தன்ற வேர்டை மட்டும் பார்க்க போகிறேன். 19 எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற become that simple? Can it be so easy? சொல்லுங்க. He finished everything on the cross, so I no need to do anything. Just believe.
இந்த சைடு யாருமே பேசக்கூடாது என்று உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ? யாராவது ஒருவர் சொல்லுங்கள். எதுவும் வியாக்கியானம் உண்டா? சொல்லி தருகிறார் என்று. ஓகே, exactly. We cannot do it with our own ability. Yes, but faith has become our ability today. Amen. நல்லா கவனிங்க, அவர் சொன்ன பாயிண்ட் சரியானது, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் சரியானது. நம்முடைய சுய பலத்திலே செய்ய முடியாது, ஆனால் விசுவாசத்தினால் வருகிற பலத்திலே செய்ய முடியும். ஏனென்றால் விசுவாசிப்பது வசனம். வசனம் என்பது எழுத்தின்படி அல்ல, உயிர்ப்பிக்கிற அவருடைய ஆவியின்படி என்று நமக்குள் பலனாய் மாறி இருக்கிறது. நன்றாய் கவனிங்க. இட்ஸ் நாட் அபவுட் அ ரிட்டன் கோட் எனிமோர். இட்ஸ் அபவுட் த லைஃப் கிவிங் ஸ்பிரிட். ஆண்டவருடைய ஆவி வசனத்தோடு இணைந்து இன்று நமக்குள் பலன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த பலத்தாலே நாம் என்ன செய்கிறோம்? பாவத்தை மேற்கொள்ளுகிறோம். ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு இது நம்முடைய சாய்ஸாக மாறி இருக்கு. ஒன்லி திங் 20வது வசனத்தில் ஆன்சர். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். ஓகே. 22 இப்பொழுது எல்லாரும் வாசிங்கள். இப்பொழுது நான் கவனித்து சொல்லுகிறேன். இட்ஸ் அபவுட் தி கம்பேரிசன் பிட்வீன் தி பாஸ்ட் அண்ட் தி பிரசன்ட். 20 வேர்ஸ் படித்தோம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் எப்படி இருந்தோம்? நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு 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 ஓகே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ? ஆமென். என்ன பாருங்க, தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் இன்றைக்கு நித்திய ஜீவன், பலன் நித்திய ஜீவன். என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். அடிமைத்தனத்தின் அந்த கான்செப்டே இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். பாவம் இனிமேல் அடிமைத்தனத்தில் நம்ம வைக்க முடியாது. தேவனுக்கு அடிமை ஆனதினால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆகிவிட்டோம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதை தவிர வேறு ஒன்றுக்கு ஒப்பு கொடுக்க சரீரத்தால் முடியாதபடி நம்முடைய ஆவியை அவர் ரட்சித்திருக்கிறார். ஆவிக்கு அவர் எஜமானாய் மாறி இருக்கிறார். ஆவியில் அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இன்று இந்த சரீரம் பாவத்திற்காக வாழ ஒப்பு கொடுக்க முடியாது. அதனால்தான் நம்மை அறியாமலேயே ஜெபம் கூட அந்த நாட்களில் செஞ்சோம்ப்பா, இந்த கையை எடுத்து பயன்படுத்துங்க, இந்த கால்கள் உமக்குரியதப்பா, இந்த கண்கள் உமக்குரியது, இந்த செவிகள் உமக்குரியது, இந்த வாய் உமக்குரியது தகப்பனே, எனக்காக நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி இது உமக்கப்பா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இது இன்றைக்கு நாம் இயல்பாகவே செய்கிற காரியம். எதுவுமே புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இது இயல்பாகவே செய்கிற காரியம். அதான் ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே ஒரு ஆளோட புதிய ஆளை இணைக்கல, ஏற்கனவே இருந்தால் மரித்தாயிற்று, அடிமைத்தனம் போய்விட்டது. இன்றைக்கு புதிய ஆள் நம்முடைய எஜமான். நன்றாக கவனிங்க. இவர் நம்மை நடத்தும் பொழுது என்ன நடக்கிறது? இயல்பாகவே ஒப்பு கொடுத்தல் வருகிறது. இதை கஷ்டப்பட்டு கொடுக்கவே வேண்டாம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். அப்படியே சொல்லலாம், அப்போ இந்த பாடியை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் யோசிக்கிறேன், பிசாசு அவ்வளோ அடிமைத்தனத்தில் வைத்தோம், சத்தியத்தை கேட்ட உடனே விடுதலை வரும்னா இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்த எந்த அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார்? எத்தனை பேருக்கு புரிகிறது? விசுவாசித்த உடனேயே ராஜ்யமே மாறிச்சு. அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வந்தோம் என்றால் இன்றைக்கு நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்ண எந்த அளவுக்கு ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுவார்? எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போது ஒப்பு கொடுத்தல் என்பது இயல்பான. இதை விட்டு வேறொரு காரியத்தை சரீரத்துக்கு விட முடியாது. ஏனென்றால் ஆவியில் நடப்பது சரீரத்தை பாதிக்கும். ஆவியில் நடக்கிற காரியங்கள் சரீரத்தை பாதிக்கும். ஆவியில் ஜீவன் இருக்கும்னா சரீரத்துக்கு ஜீவன் வரும். ஆவியில் வெளிச்சம் என்றால் சரீரமும் வெளிச்சத்தில் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஒன்றை செய்யும் பொழுது சரீரத்தை தனியாக விடமாட்டார். சரீரத்தை ஒப்பு கொடுக்க நம்மை கேட்பதற்கு காரணம் நம்ம கொடுத்தா தான் அவர் பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் புரிகிறது? எப்படி ரட்சிப்புக்கு உங்கள் இருதயத்தை விட்டு கொடுத்தீங்கல்ல,
ஆண்டவரே என் ஆவியில் நீங்கள் வாங்கன்னு. அதே போல தான் இப்போ என்ன சொல்ல போகிறோம், அவயவத்தில் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? எந்தெந்த ஹேபிட்ஸ் விட முடியல, பொய்யாகட்டும், எண்ணங்களில் பிரச்சனை, பல வருஷ அரண்கள், சிந்தனையில் இருக்கிற கட்டுகள், சரீரம் அதனால் சில நேரம் உங்களை அறியாமலேயே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக சில பாவத்தில் இருக்குன்னா, யூ நோ த பார்ட்ஸ் ஆஃப் யூர் பாடி that are in sin or in any sort of addiction or bondage, you are going to tell the Lord, Lord, I hand over the parts of my body as instruments of righteousness. ஆவியில் நான் கீழ்ப்படிந்து என்னுடைய அவயவங்களை நீதிக்கேற்ற அவயவங்களாக ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், இன்று ஒப்பு கொடுப்பது சுலபம். அன்று அதை தவிர வேறு வழி இல்லாமல் இருந்தோம். எதற்கு? அநீதியை செய்வதை தவிர வேறு வழி இல்லாமல் இருந்தோம். இன்று நீதிக்கென்று ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? முதல்ல ஆப்ஷனே இல்லை, இன்றைக்கு நமக்கு சாய்ஸ் இருக்குது. ஏனென்றால் பிசாசோட வல்லமையை ஆண்டவர் உடைச்சிட்டார். சிலுவையில் அவன் கிரிகளை அழித்து விட்டார். இன்றைக்கு நான் டெலிவர் ஆனபடினாலே இனி அவன் பார்கெயின் பண்ண முடியாது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கு? ஐயோ, இந்த வாயை எனக்கெல்லாம் யூஸ் பண்ணேன், எப்படி இயேசுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்னு அவன் டீல் வைக்கவே முடியாது. இன்னைக்கு சொல்லலாம், இந்த வாய் இயேசுக்கு மட்டும்தான் பிசாசே. சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு பிசாசுக்கிட்ட பேச உங்களுக்கு ரைட் இருக்குது தெரியுமா? அன்னைக்கு ரைட்டே. இன்னைக்கு டெலிவர் ஆனனால, நியூ லீடர் வந்தனால, நியூ மாஸ்டர் இருக்கிறனால அவனை பார்த்து சொல்லலாம். ஏன்னா அவன் ஓல்டு, அவனுக்கு நமக்கு சம்மந்தமே. டைவர்ஸ் ஆனாலே சொல்லிடுவாங்க தெரியுமா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓடி போய். எங்கே பார்த்தாலும் நம்ம இனிமே நீ யாரோ. எத்தனை பேர் சொல்கிறீங்க? டைவர்ஸ் வாங்கின நாள் இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு பிரமாணத்தில் இருந்த நம்மை விடுதலை செய்து கிருபைக்கு கீழ்ப்படுத்தின ஒரு உடன்படிக்கை வந்துவிட்ட அப்படின்னா, இன்றைக்கி புதிய மாஸ்டர் கூட இருக்கும்போது தைரியம் வருதா இல்லையா? புது கல்யாணம் பண்ணலன்னா இந்த தைரியம் வராதுங்க. எதை பேருக்கு புரியுது? ஐயோ, என்னைக்கா மனம் மாறி வந்தால் நான் வழியிலேயே கல்யாணத்தை கூட பண்ணிக்கலான் இருக்கும். ஆனால் புது மாஸ்டர் புது நாயகன் வந்துட்டார்னா நமக்கு எவ்வளோ கட்ஸ் வருது. நீலாம் ஒரு ஆளுன்னு உன் கூட போய் வாழ்ந்தேன் பார் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு தைரியம் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆள் வேற, ரொம்ப வல்லமையானவர், ரொம்ப நல்லவர். எனக்கு இருந்த வேதனையெல்லாம் மாற்றி, அடிமைத்தனத்தெல்லாம் உடைச்சி, பாவத்திலேயே உட்கார்ந்துருந்த என்னுடைய முழு தன்மையே மாற்றினாரே. இன்றைக்கு நான் பேச எனக்கு ஒரு ரைட்டு வந்தது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு சாய்ஸ் வந்திருக்கு. இனிமே உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. எத்தனை பேர் பேசவா தைரியம் இருக்குது? நல்லா கவனிங்க. அப்பா ரொம்ப நல்லவர். ஏன் எப்போ பார் ஒப்புக்கொடு கீழ்ப்படின்னு சொன்னால் தெரியுமா? அவர் செய்ய வேண்டியதை செய்து விட்டா. இன்றைக்கு அதை விசுவாசித்து சொல்ல என் வாயை தானே பயன்படுத்தணும். எத்தனை கேட்டீங்க? என் கையை காலை தானே கொடுக்கணும். அவர் செய்யணும்னா அப்புறம் எனக்கு எதற்கு சுய சித்தம்? பொம்மையாக அல்லவா இருப்பேன். அதனால தான் இவ்வளவும் எழுதி வைக்கிறா, ஒப்புக்கொடு விட்டுக்கொடு, கீழ்ப்படிந்ததினாலேயே மாற்றப்பட்டாயே, இப்பொழுது உன்னை விட்டு கொடுத்த எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துவார். ஐயோ, இத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது. All that we need to do is to just believe the truth and yield ourselves to the truth. Amen. சத்தியத்துக்கு அப்படியே விசுவாசித்து. இப்போ நான் கேட்குறேன், ஐயோ எத்தனையோ நாள் பண்ணது அப்படியா நிற்கும்? நான் கேட்குறேன், பிசாசு நின்றானே என்று இயேசுவேன்னு சொன்ன உடனே அன்னைக்கு வீட்டுக்குள்ளே நுழையலை. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நுழைய முடியல. நம்ம தான் அப்பப்போ போயிட்டு வரோம் அவங்கிட்ட. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்குது? அவனால் நுழைய நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் அதுதான். இல்லைன்னா இருளுக்கு வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பேச முடியாது. இருளிலிருந்து மாற்றினார் வாழ்க்கைன்னா, இன்னைக்கு வெளிச்சம் வந்த பிறகு இருள் விலகிட்டு ஒட்டி கூட இருக்க முடியாது. என்னைக்கு லைட்டு போட்டு என்னைக்காவது இருட்டு ஒட்டிகிட்டு இருக்க ஹாலில் அப்பப்போ லைட் போட்டுட்டு துரத்திட்டு இருந்தீங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருட்டை இங்கே இன்னும் ஏன் உட்காந்துருக்க போயிட்டு, ஐயோ இங்கே கொஞ்சம் உட்கார போயிட்டு, இங்கே தொங்கக்கூடாதே நீ ஓடி. எனக்கு நிறைய பேர் அப்படி தான் போய் பிசாசுக்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நான் ஏசு பிள்ளை, நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, போயிட்டேன் தயவு செய்து அப்படின்னு எதாவது சொல்கிறீங்க. ஏசு பிள்ளைன்னா அவன் தொங்குறதில்லை எங்கேயோ, இருட்டு எங்கேயாவது தொங்கி கொண்டு இருக்கிறதா? இங்கே லைட்டு வந்தால் வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட் வேணால் போடலாம். அந்த டார்க்னஸ் போகணும். கொஞ்சம் அங்கே பேட்ச் ஆஃப் டார்க்னஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூப் லைட் போடலான்னு வேணால் சொல்லலாம். அதுக்காக போய் இருட்டுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டா இருந்தோம் இல்லையே. அதே தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார். ஐயோ என் பாடியை கொடுத்துட்டா அப்படியே நல்லா ஆகிடுமாங்க, ஹோலியா ஆகுதான்னு பார்ப்போமே. அதை யார் ஒப்பு கொடுக்கறது? நன்றாக கவனிங்க. ஆண்டவர் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி மாற்ற விரும்பலை. ஆனால் மாற்றுகிறவராக ஏற்கனவே இருக்கிறார். புது நாயகர் இருக்கிறார்.
ட்ரை பண்ணணும். எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணி பார்க்கணும். ஏமே சொல்லி தான் பாருங்களேன், ஒரு நிமிஷம் சொல்லி தான் பார்க்க. இந்த நாக்கு அடங்க மாட்டேங்குது ஏசப்பா. தாவீது அதனால தான் பக்தியோடு பாடின, என் நாவை நான் என்ன செஞ்சேன், பூட்டு போட்டோம், வாய்க்கு காவல் வெய்யும் என்றேன். அப்படி தான் ஜபந்தான், வேறு வழி இல்லை. ஏன்னா ஃபெய்த் அதுதான். ஃபெய்த்தில் இருக்கிறவங்க இதை தான் சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் காவல் பண்ணுங்கப்பா, இருதயத்தை காவல் பண்ணுங்க, என் கை காலெல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி கவனிங்க, ஒப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆமே, ஏசு அதை தான் கெத்செமனேயில் சொல்லி ஜெபித்தார், ஆகிலும் என் சித்தத்தின்படி, உம் சித்தத்தின்படியாக. அந்த வேர்டில் தான் பிசாசு ஓடனா. ஐயோ நல்லா கவனி, என்னைக்கா பிசாசோட சண்டை போட்டான்னு பைபிள் எழுதியிருக்கா? எங்கேயாவது பிசாசோடு இயேசு யுத்தம் பண்ணினார்? இல்லை. ஒரே ஒரு வார்த்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறேன்? இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்தல் என்பது இட்ஸ் an act of faith. It's an act of faith. This act of faith will make you to obey the truth. Faith is the key to obedience. Amen. நன்றாய் புரிந்து கொண்டீங்கன்னா எழுந்து நின்றுங்க பார்ப்போம். Yield the parts of your body as instruments of righteousness. According to Romans 6:19, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. நான் சொல்கிற ஜெபத்தை கேட்டு ஆமாலாம் சொல்லிகிட்டு இருக்க வேணாம். அது ஒரு வகையான ப்ரேயர் தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னால் தான் உங்கள் பாடியை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார், ஹேண்டில் பண்ண போகிறார். ஏமே, ஒப்பு கொடுக்குற இடம் எதனும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் மரணத்தை பார்க்குறீங்களோ, பாவத்தின் பலன் இன்னும் கிரீஸெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஏமே, எதற்கு? அநீதிக்கு ஒப்பு கொடுத்தேன்ல ஒரு காலத்தில். இன்றைக்கு நீதிக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. எதுக்கு? அநீதிக்கல்ல நீதிக்கு. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? அநீதிக்கல்ல நீதி. வாய் திறந்து சொல்லுங்கள். எந்த ஏரியா ஒரு வேளை உங்களுக்கு ஒரு ஹேபிட், ஒரு ஈவில் ஹேபிட்டாக இருக்கலாம், பல வருஷம் பாண்டேஜாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், பட் டாக் டு காட் ரைட் நவ. ஹோலி ஸ்பிரிட்டை பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் எந்த இடத்துல அடிக்கடி தவறி விடுகிறேன், எங்கே என் சரீரம் உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று உமக்கு தெரிய ஆண்டவரே. நான் அந்த சரீரத்தின் அவயவத்தை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிற விதமாய் சொல்லுங்க. வேற யாருக்கு தெரிய வேண்டாம். நீங்க அந்த இடத்தை கர்த்தரிடத்தில் சொல்லி பரிசுத்த ஆவியானவரை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அந்த இடத்தை நான் நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, I surrender my parts, Lord, right now. Holy Spirit, I surrender the parts of my body as instruments of righteousness right now. I hand over everything to you, Lord. You handle it, Lord. You take complete control. ஆண்டவரே, முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும்படியே நான் என்னை விட்டு கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஒப்பு கொடுத்த அந்த உபதேச சட்டத்திற்கு நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்த நிமிஷம் அநீதியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையை மாறினேனப்பா. எத்தனை அதிகமாய் இன்று நீர் என்னை எடுத்து பயன்படுத்த முடியும் நான் நீதிக்கென்று என்னை விட்டு கொடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையிலும் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல போராட்டங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த அவயவங்களில் பாவங்கள் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, அத்தனை இடத்திலும் உம்முடைய பிள்ளைகள் நீதிக்கென்று விட்டு கொடுக்கிற இந்த வேளையில உம்முடைய சத்தியத்தின் அடிப்படையில் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலன் கொடுக்கப்படுவதாக. இன்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலை நாங்கள் காண விரும்புகிறோம் அப்பா. எங்களை திரும்ப திரும்ப பாவத்திற்கு இழுத்த அந்த அவயவத்தின் கிரியைகள், எங்களுடைய தலை நுனி முடியில் இருந்த ராஜா கால் நகம் வரைக்கும் எங்களுடைய அவயவங்களில் எங்கெல்லாம் உம்முடைய அக்கினி வர வேண்டுமோ, பட்சிக்கப்பட வேண்டியவர்கள் பட்சிக்கப்பட வேண்டியமோ, இப்பொழுதே அநீதிகள் பட்சிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தின் கரைகள் நீக்கப்படட்டும், பாவத்தின் வேர்கள் பட்சிக்கப்படட்டும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பிரமாணத்தின் பலனை கர்த்தர் உடைத்து கிருபையில் ஆண்டவரை நீர் ஆளுகை தந்தபடினார் எல்லா அநீதியின் அவயவங்களில் இருந்தும் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது சுவாமி. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய அவயவத்திலும் அக்கினி இறங்குவதாக சுவாமி, அக்கினி இறங்குவதாக. அது பொய்யோ மாய்மாலமோ, அது எந்த இச்சையின் காரியங்களோ, எந்த எண்ணங்களில் இருக்கிற அரண்களோ, கசப்புகளோ, கோபங்களோ, எந்த ஃபேண்டசிஸோ எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகம் திறப்பதாக, பரிசுத்தரின் அக்கினி இறங்குவதாக, பரிசுத்தரின் அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தை சத்தியத்தை கேட்க ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் இப்பொழுதே அந்த பலனை நான் கட்டவிழ்த்து பேசுகிறேன். ஒருவர் கூட வந்த விதமாய் திரும்பி போக கூடாதுப்பா. ஒருவர் கூட வந்த பிரச்சனையில் திரும்பி போக கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிற இந்த வேளையில சரீரங்கள் விடுதலையாக்கப்படட்டும், சரீரத்தின் அவயவங்கள் விடுதலையாக்கப்படட்டும். அக்கினி இறங்கி கொண்டு
கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. பரிசுத்தரின் அக்கினி வேர்களை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. பலவீனத்தின் வேர்கள், மாய்மாலத்தின் வேர்கள், பக்கவாசல் வந்த வழியை வந்த வேர்கள், எல்லா பொய்யின் முகத்திரைகளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே கிழிக்கிறேன் இப்பொழுது. வாசகள் அடைக்கப்படுவதாக, பக்க வாசகள் அடைக்கப்படுவதாக. சரீரங்களுக்குள்ள இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் கீழ்ப்படுகிற இந்த நிமிஷம் சாத்தான் விலகியாக வேண்டாம். சத்தியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த நிமிஷம் சாத்தான் விலகியாக வேண்டாம். அவனுடைய பொய்கள் விலகியாக வேண்டாம். சாபங்கள் உடைந்தே ஆக வேண்டாம் அப்பா. அவன் வைத்திருக்கிற அரண்கள் உடைந்தே ஆக வேண்டாம். பொய் உடைகிற இடத்திலே அவனுடைய பலவீனங்களை எடுத்துக்கொண்டு அவன் பொய்த்தான் ஆக வேண்டும் அப்பா. அவனுடைய பிள்ளைகளுடைய அவயவங்களை சுத்திகரிக்கிறவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. Thank you, Holy Spirit. Thank you, Lord, for touching the parts of our body. Thank you, Lord, for cleansing our parts, oh God. I thank you. I praise you for the cleansing. Hallelujah. Holy Spirit, thank you. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பா. என்னை தொட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்குள் ஜீவிக்கிறவர் என் அவயவத்தை தொடாமல் போவது இல்லை சுவாமி. எனக்குள் ஜீவிக்கிறவர் என் அவயவங்களை பரிசுத்தமாக்காமல் போவது இல்லை. எனக்குள் ஜீவிக்கிறவர் என் அவயவங்களை ஆளுகை செய்யாமல் விடுவதே இல்லை. ரோமர் 8:11 படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் அவயவங்களையும் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிப்பா. இயேசுவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உயிர்ப்பிக்கிறவர் இறங்கி இருக்கிறேன். நன்றி. நம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காக நன்றி. நம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ டேடி அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிறவர் எங்களோடு கடந்து வந்திருக்கிறீரப்பா. எங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த நிமிஷமும் விசுவாசிக்கிறோம். இதுவரை நடந்தது அல்ல, இனி நடக்க போவது வித்தியாசமானது. இனி வருகிற நாட்கள் வித்தியாசமானது. ஏனென்றால் இந்த நிமிஷம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலத்த கிரியை செய்கிற சத்துவத்தின் வல்லமை. அதே வல்லமை, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை எங்களுக்குள் பலத்த கிரியை செய்கிற வல்லமை. ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எவ்வளோ பெரிய வல்லமை அப்பா. நாங்கள் நம்புகிறவர், எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதவர், எங்களை விடுதலை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒரு பிள்ளை கூட இனி திரும்ப திரும்ப விழுந்த காரியங்கள் விழாதபடி, திரும்ப கட்டப்படாதபடி, வீடுகளுக்குள் செல்லும் பொழுது ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழும்படியாய் நான் பேசுகிறேன். எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக அப்பா. இந்த நிலைமையை தாண்டி நாங்கள் எழும்பும்படி, எழுப்புதலை வாண்டவரை எங்களுடைய சொந்த குடும்பங்களை நாங்கள் அனுபவிக்கும்படி, நாங்கள் இருக்கிற எல்லைகளுக்குள், நாங்கள் வசிக்கிற அந்த வீட்டுக்குள், நாங்கள் படுக்கிற அந்த படுக்கை அறைக்குள், நாங்கள் நடமாடுகிற அந்த அறைக்குள், நாங்கள் உட்கார்ந்து படிக்கிற அந்த அறைக்குள், இயேசுவே நாங்கள் வேலை செய்கிற அந்த சமையல் அறைக்குள் இப்பொழுதே இந்த விடுதலையின் ஆவியானவரை எங்களோடு கடந்து வந்து ஒரு பெரிய வெற்றியை எடுப்புதலை எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நடந்தபடி அல்ல, இனி சரித்திரம் மாற வேண்டும். எங்களுடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. பலத்தை பெற்றுக்கொள்கிறோம், சரீரத்தின் பெற்றுக்கொள்கிறோம். அவயவங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியும், அவயவங்கள் நீதிக்கு கீழ்ப்படியும், அவயவங்கள் பரிசுத்தத்திற்கு கீழ்ப்படியும். இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீதியின் அவயவங்களாய் அநேகருக்கு சத்தியத்தை கொடுக்கிற மக்களாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை நிரூபிக்கிற அடையாளங்களும் அற்புதங்களும் சுகங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்கள் மூலமாகவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாய் மூலமாய், உங்களுடைய பிள்ளைகள் தொடும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் நடந்து சென்று ஒருவரை சந்தித்து ஒரு வீட்டிலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய தொடுதல் கடந்து வர போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து வந்து அநேக மக்களுடைய அடிமைத்தனங்களை மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். Yes, Lord. They will carry the power of the gospel. They will carry the power of God's word. They will be used of you. Their hands will be used of the Holy Spirit. They will bring in the healing. They will bring in the deliverance to many. There will be deliverance in Jesus' name. Oh, நன்றி ஆவியானவரே. எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதற்காகவே எங்களை விட்டு கொடுக்கிறோம், அதற்கே ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒப்பு கொடுக்காததை நீர் ஒரு நாளும் பயன்படுத்த முடியாதுப்பா.
நாங்கள் ஒப்பு கொடுத்ததை தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க. அதனால தான் நீர் சொன்னபடி கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஒப்பு கொடுக்குறோம். மீதியானதை நீர் பார்த்து கொள்ளுவே. ஏனென்றால் மகிமை உமக்கு மட்டுமே சொந்தம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட இல்லங்களுக்கு வாங்க. எங்களோடு இருந்து எங்களை நீதியின் பாதையில் காத்து நடத்துகிற உடைய உண்மைக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம். மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.